3 நாள்ல விடுதலை 2 ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. முக்கியமா நேத்துமே ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்ல எவ்வளோ, தமிழ்நாட்டில் எவ்வளோ, மற்ற ஸ்டேட்ஸ்ல எவ்வளோ அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் யூஐ அப்படிங்கிற கன்னட திரைப்படமும் மார்க்கோ அப்படிங்கிற மலையாள திரைப்படங்கள் இதில் 2 படமும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். முஃபாசா அந்த படத்தோட கலெக்ஷனையும் பார்ப்போம். புஷ்பா 2 நேற்று ஒரு அதிரி புதிரியான ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கு. அந்த படத்தோட கலெக்ஷன் ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இன்னும் சில படங்களோட வசூலையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் 25ஆம் தேதி கிறிஸ்மஸை முன்னிட்டு ரிலீஸ் ஆக போகிற 3 திரைப்படங்கள். ஒன்று வந்து பேரோஸ் அப்படிங்கிற படம், மோகன்லால் அவர்களோட திரைப்படம். அந்த படத்தோட ப்ரீசேல் இதுவரை எவ்வளோ ஆயிருக்கு ஓவராலாக அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் நம்ம கிச்சா சுதீப் அவர்களோட மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வருது. ஸோ அந்த மேக்ஸ் படத்தோட எவ்வளோ வசூல் அப்படிங்கிறத ப்ரீசேல் எவ்வளோங்கிறத பார்த்துருவோம். அப்புறம் தெரி ரீமேக் பேபி ஜான் அந்த படத்தோட வசூலையுமே அதாவது ப்ரீசேல் எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு கான்செப்ட் ஆர்ட் ஒன்று வச்சுருந்தேன். அதை பார்த்தோன்னா அது என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். நிறையா பேர் திருச்சிற்றம்பலம் மேகம் கற்காதா அப்படிங்கிற அந்த பாட்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட அது நீங்கள் சிமிலராக அதே மாதிரி இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தாலுமே அது தவறான பதில். அது என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. லா லா லேண்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் திரைப்படம் தான். அந்த ஹாலிவுட் திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு டான்ஸு தான் அது. கிட்டத்தட்ட அதை பார்த்து தான் இங்கே திருச்சிற்றம்பலம்லேயே அதோட இன்ஸ்பிரேஷன் தான் இங்கே அந்த பாட்டில் இருக்கும், மேகம் கற்காதால. ஸோ எதுக்காக நான் வந்து அந்த எல்லோ கலரை மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா அப்போ தான் எல்லாருக்கும் அது லா லா லேண்ட் அப்படிங்கிறது புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கான்செப்ட் பிக்சரில் அதை நம்ம வச்சுருந்தோம். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் மிஸ்டர் மணிவண்ணன், கோகுல் பிளாக், அப்புறம் பார்த்திபன், நூர் மாஸ்கி 100 ஃபேஸ் அப்படிங்கிறவர், அப்புறம் முருகன் சாண்டி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஃப்ரேமோ இல்லை கான்செப்ட் பிக்சரோ இல்லை டைலாகோ கிடையாது. இன்றைக்கி ஒரு புது விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வரப்போகுது. இதை ப்ளூ தக்காளி குயிஸ் அப்படின்னே வச்சிடலாம். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 படம் இருக்கும். அதில் ஒரே ஒரு விஷயம் காமன். அந்த 4 படம் என்ன, அந்த ஒரு விஷயம் காமன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். 4 படத்தை நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருவேன். அந்த ஒரு காமன் திங் அந்த 4 படத்துக்கும் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்னைக்கான குயிஸ். பாருங்கள், கண்டுபிடிங்க. ஸோ வசூல்களை போயிடலாம். முஃபாசா த லைன் கிங் டே 3 இந்தியாவில் வந்து 14,85,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்தியா முழுக்க இந்த படம் கிட்டத்தட்ட 40 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $122 மில்லியன். இது மட்டுமே 1030 கோடி கிட்ட வருது. ஆக்சுவலாக இந்த படம் வந்து USA, இந்தியா, இன்னும் சில இடங்களில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னும் உலகம் முழுக்க பெருசாக அப்படியே ஓவராலாக ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆன ரொம்ப சின்ன இடத்துல மட்டும், அதாவது கம்மியான இடங்களுக்கு மட்டும் இது கலெக்ஷன் வந்திருக்கு. $200 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட் 1700 கோடி கிட்ட அது மட்டுமே வருது. அப்புறம் யூஐ அப்படிங்கிற கன்னட திரைப்படத்தோட டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 8 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 70 லட்சம், கர்நாடகாவில் 6,45 லட்சம், கேரளாவில் 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 லட்சம், ஓவர்சீஸில் 58 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 7,94 லட்சம் இந்த படத்தோட வேர்ல்டு வைடு கலெக்ஷன் டே 3. ஸோ டோட்டலாக 25 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 2,29 லட்சம், கர்நாடகாவில் 20,88 லட்சம், கேரளாவில் 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 18 லட்சம், ஓவர்சீஸில் 1,28 லட்சம், வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட 25 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 3 நாளில் ஒரு நல்ல வசூல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த படத்துக்கு பயங்கரமான நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதாவது நிறைய ரிவ்யூவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் ரொம்ப ஒஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இது ஒரு தனி வேர்ல்டே க்ரியேட் பண்ணியிருக்காரு. அது பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அந்த ட்ரெய்லர் ஒன்று விட்டுருந்தாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இப்படிப்பட்ட வேர்ல்டை க்ரியேட் பண்ணியிருக்காரு, இப்படிப்பட்ட ஒரு கதையம்சத்தை எடுத்திருக்காரு, இது எப்படி போர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒருவேளை நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா உபேந்திரா அவர்களோட இதுக்கு முன்னாடி ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி படம் எடுக்கும்போது கூட இந்த மாதிரி வித்தியாசமான முயற்சிகளை தான் அவர் எப்போவுமே கையாண்டிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முயற்சி தான். கிட்டத்தட்ட இடியோகிராசி அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று வந்திருந்தது. ரீசெண்டாக கூட நம்ம அதை பேசியிருந்தோம். அந்த படமே இப்படி தான். ஃப்யூச்சரில் இந்த எல்லாமே டெக்னாலஜிலாம் வளர்ந்துரும், எல்லாரும் மக்கள்லாம் பெருசாக அப்படியே வேறு லெவலில் வந்துடுவாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாருமே முட்டாளாக இருப்பாங்க அப்படிங்கிறத அந்த 2500 நடக்கிற
ஒரு காலகட்டமாக இடியோகிராசி அப்படிங்கிற ஒரு படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த 2040 நடக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே சாப்பாடு இருக்காது, எதுவும் இருக்காது. ஆனால் கையில் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இருக்கும், நெட்டு மட்டும் இருக்கும், டேட்டா மட்டும் இருக்கும், கிரிக்கெட் பார்ப்பாங்க, மற்ற எல்லாத்துலேயும் மூழ்கி போயிருப்பாங்க. அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எதையுமே கண்டு காணாமல் இருப்பாங்க. இருந்தாலும் இவ்வளோ வருஷம் ஆகி நம்ம இவ்வளோ சாப்பாட்டுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம், ட்ரெஸ்ஸு கூட இல்லை, எல்லாருமே கோமணம் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்கு நடுவில் அந்த படத்தில் ஜாதி இருக்கிறவனை பிரித்து வைக்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாக யோசிச்சிருக்காரு. அந்த படம் ஏன் படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரில. ஒருவேளை நான் பார்த்த ஒரு 2-3 ரிவ்யூ மட்டும்தான் அப்படி இருக்கா என்னன்னு தெரில. படம் பார்க்கணும், கண்டிப்பாக இந்த படம் நான் தேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் மார்க்கோ திரைப்படத்தோட டே 3 கேரளாவில் 5 கோடியே 14 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 90 லட்சம், ஓவர்சீஸில் 5 கோடியே 30 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 11 கோடியே 34 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 3வது நாள். ஸோ டோட்டலாக கேரளாவில் 14 கோடியே 24 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 37 லட்சம், ஓவர்சீஸில் 15 கோடியே 8 லட்சம், வேர்ல்டு வைடு 31 கோடியே 69 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமுமே 30 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 3 நாளில் அடித்து துவம்சம் பண்ணிடுச்சுங்க. அதுக்கு அடுத்ததாக புஷ்பா 2 திரைப்படத்தோட டே 18 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 77 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடியே 35 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 50 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 28 கோடியே 85 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இதில் ஒரு சின்ன 0.01% தான் கேரளாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு 5 லட்சம். ஸோ ஓவர்சீஸ் 4 கோடியே 25 லட்சம், வேர்ல்டு வைடு 40 கோடியே 77 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு டே 18. ஸோ எங்கே ஓஞ்சாலும் இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டும் இந்த படம் ஓயாதுன்னு நினைக்கிறேன், அப்படி போய்கிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 73 கோடியே 72 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 300 கோடியே கடந்துருச்சு, 302 கோடியே 20 லட்சம், கர்நாடகாவில் 91 கோடியே 83 லட்சம், கேரளாவில் 18 கோடியே 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 793 கோடியே 9 லட்சம், ஓவர்சீஸில் 245 கோடியே 93 லட்சம், வேர்ல்டு வைடு 1525 கோடியே 2 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 18 நாளில். ப்ரொடியூசர் நம்பர் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது ஒரு ட்ரேட் அனலிஸ்ட் நம்பர் தான். ஸோ அப்படி எடுக்கும்போது இது ப்ரொடியூசர் நம்பரோட ஒத்து போகணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அதே நேரத்தில் ப்ரொடியூசர் நம்பர் தப்பு, நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு அதுவும் அப்படி ஆகாது. இது ட்ரேட் நம்பர், அது ப்ரொடியூசர் நம்பர் அப்படிங்கிறது தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கடுத்ததான் மகாராஜா திரைப்படத்தோட சைனா கலெக்ஷன் டே 24 சைனாவில் 1.1 மில்லியன் சைனீஸ் கரன்சி. இது 1 கோடியே 28 லட்சம். அப்புறம் டோட்டலாக சைனாவில் 80.70 மில்லியன் இந்த படம் சைனீஸ் கரன்சி கலெக்ட் பண்ணியிருக்கு. 94 கோடியே 2 லட்சம், 201 கோடியே 94 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. சைனாவை பொறுத்தவரை சவுத் இந்தியாவிலே ஹையஸ்ட் கிராசர் இன் சைனா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு மகாராஜா ஒரு பெரிய வசூல் தான் எடுத்திருக்கு. நம்ம அந்த 1000 கோடி கனவுலாம் கண்டு அதெல்லாம் நடக்கலைனாலுமே அட்லீஸ்ட் சவுத் இந்தியாவோட ஹையஸ்ட் கிராசர் இன் சைனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாவது அச்சீவ் பண்ணியிருக்கு. அப்புறம் விடுதலை 2 இந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 7 கோடியே 15 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 40 லட்சம், கர்நாடகாவில் 48 லட்சம், கேரளாவில் 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 30 லட்சம், வேர்ல்டு வைடு 10 கோடியே 68 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 3வது நாள். ஸோ தமிழ்நாட்டில் ஒரு நல்ல வசூல் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 22 கோடியே 85 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 55 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 65 லட்சம், கேரளாவில் 57 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 66 லட்சம், ஓவர்சீஸில் 5 கோடியே 70 லட்சம், வேர்ல்டு வைடு 32 கோடியே 98 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 30 கோடியை கடந்திருக்கு 3 நாளில். கிட்டத்தட்ட 33 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 3 நாளில். ஒரு பெரிய கலெக்ஷன். இந்த படம் எவ்வளோ தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, எவ்வளோ கலெக்ட் பண்ணால் இந்த படம் வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற நாட்களில் நம்ம ரொம்ப தெளிவாக பேசுவோம். அப்புறம் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற திரைப்படங்களோட சும்மா லைட்டாக எந்தெந்த ஏரியா நம்ம பிரேக்கப் பண்ணலனாலும் சும்மா லைட்டாக சொல்லிடுறேன். அதுக்கான இமேஜ்லாம் நான் போடலனாலுமே அப்படி அந்த படத்தோட போஸ்டர் மட்டும் உங்களுக்கு சைடில் வரும். ஸோ ஜான் பேபி அப்படிங்கிற படத்தோட ப்ரீசேல் 1 கோடியே 38 லட்சம் இந்தியாவில் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. இதில் எதுலேயுமே ஓவர்சீஸ் கலெக்ஷன் இன்க்ளூட் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜான் பேபி அப்படிங்கிறது தெரி படத்தோட ரீமேக்கு, வருண் தவான் அவர்களோட திரைப்படம். அடுத்ததாக கிச்சா சுதீப் அவர்களோட மேக்ஸ் திரைப்படம், அந்த படத்தோட கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 94 லட்சம் இது வரையும் புக் ஆகிருக்கு. அப்புறம் மோகன்லால் அவர்களோட பேரோஸ் இது 63 லட்சம் புக் ஆகிருக்கு. 3 படங்களையுமே பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள். ஸோ பெரிய அளவில் இந்த படங்கள் பேசப்படுதா, பெரிய அளவில் வசூல் எடுக்கப்படுதா அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். இந்த 3 படங்களில் நீங்கள் எதை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.